நீங்கள் எதிர்கொள்ள துணியும் பொழுது உங்களால் எதையும் கடக்க முடியும். உங்களை நம்பி செயலில் இறங்குங்கள். தேவையில்லாதவர்களிடமும் தகுதி இல்லாதவர்களிடம் நீங்கள் யார் என்பதை நிரூபிக்காமல் இருப்பதே உங்களுடைய சிறந்த புத்திசாலித்தனம். மனிதனின் விரல்கள் அனைத்தும் சமம் இல்லை. ஒப்பிட்டு பேசும் அளவிற்கு எல்லா மனிதனும் நல்லவனும் இல்லை. நண்பர்களை பற்றி நல்லது பேசு, விரோதியை பற்றி ஒன்றும் பேசாதே. வென்றுவிட்டு பேசுங்கள். பொறுமையாக கைத்தட்டி காதுகளை நீட்டி கேட்கும் இந்த உலகம் தன் கோபத்தை தானே சுமக்கும் மனிதனை வேறொருவர் அழிக்க வேண்டியது இல்லை. அவருடைய கோபமே அவரை அழித்துவிடும். ஒழுக்கத்தோடு வாழும் மனிதர்களே உலகில் வாழும் உண்மையான தெய்வங்கள். ஒழுக்கமே உயிரின் அமிர்தம். உங்கள் ஒழுக்க நெறியிலிருந்து மாறாதிருங்கள். வழிகளுக்கு அஞ்சாதீர்கள். வழிகள் பிறக்கும் என்று வழிகளை தாங்குபவனே வலிமையானவன். மனதை பூந்தோட்டமாக வைத்திருப்பவர்கள் அதில் குப்பைகள் விழுந்தாலும் அதை உரமாக மாற்றிக்கொள்வார்கள். உங்களை வேதனைப்படுத்தியவர்களை வேரோடு மறந்து விடுங்கள். அன்பு செலுத்தியவரை ஆயுள் வரை மறக்காதிருங்கள். செல்வம் ஓரிடத்தில் நிலைத்து நிற்பது இல்லை. வளர்வதும் தேய்வதும் அதன் இயல்பு. நாம் செய்த செயல்களின் விளைவு நிழல் போல எப்பொழுதும் உடன் வந்து கொண்டே இருக்கும். பயனில்லாத சொற்கள் மனம் இல்லாத மலர்களுக்கு சமமானவை. மனதில் நினைப்பதையே சொல்லுங்கள். இல்லாவிட்டால் மௌனமாக இருந்து விடுங்கள். சிந்தனையில் கலக்கம் இல்லாத மனிதனிடம் அச்சம் சிறிதும் இருப்பது இல்லை. நங்கூரம் பாய்ச்சிய கப்பல் போல உண்மை எப்பொழுதும் அமைதியுடன் இருக்கும். தூய எண்ணத்துடன் பேசும் போதும் செயல்படும் போதும் மகிழ்ச்சி நிழல் போல நம்மை தொடர்ந்து கொண்டே இருக்கும். எந்த விஷயத்தையும் யார் கூறுகிறார் என்பதை விட என்ன கூறுகிறார் என்பதே முக்கியமானது. அன்பு வாழ்வே சிறந்த வாழ்வு. அன்பிற்கும் இடம் தேடி அமைதி தானாகவே வந்துவிடும். அதிகமாக பேசுவதால் மட்டுமே ஒருவன் அறிஞனாகிவிட முடியாது. அஞ்சுவதற்கு அஞ்சாமல் இருப்பதும் வேண்டாததற்கு அஞ்சுவதும் தீமை தரும். கேள்விப்படும் அத்தனை விஷயங்களையும் உண்மை என்று நம்புவது கூடாது. பயனில்லாத சொற்கள் மனம் இல்லாத மலர்களுக்கு சமமானவை. தர்மத்தை உங்கள் புகலிடமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். அது மனிதனை பாதுகாக்க வல்லது. உணர்வோடு இருப்பதைப் போலவே அதிலிருந்து விலகி இருக்கவும் கற்றுக்கொள்ளுங்கள். வாழ்வும் அன்பும் உண்மையும் நிரம்பியதாக இருந்தால் எப்பொழுதும் மகிழ்ச்சியுடன் வாழ முடியும். உண்மை இனிமையானது. அதன் அருமையை உணராதவர்களுக்கு இனிமை புலப்படுவது இல்லை. உண்மையை யாராலும் மாற்றவோ அழிக்கவோ முடியாது. அதை மறைக்கும் வலிமை யாருக்கும் இல்லை. தனக்கு தானே மனிதன் அடிமைப்பட்டுள்ளான். அதிலிருந்து விடுபட போராட வேண்டியதாய் இருக்கிறது. உலகத்தை வெல்வதை காட்டிலும் சுயநலத்தை வெல்வதே மகத்தான வெற்றி. குடும்பத்திற்கு மட்டும் இன்றி வாழும் சமூகத்திற்கும் மனிதன் பயனுடையவனாக இருக்க வேண்டும். சோம்பல் கொண்டவனும் அளவுக்கு மீறி உழைப்பவனும் உண்மையான ஆன்மீக வாழ்வு வாழ முடியாது. வாழ்வு என்பது கன நேரத்தில் முடிவது அல்ல. ஒவ்வொரு கணமும் முழுமையாக வாழ்வது ஆகும். நிகழ்காலமான இந்த கணத்தில் வாழுங்கள். வாழ்வின் இனிமையை அனுபவித்து மகிழுங்கள். எரியும் நெருப்பில் கவனம் வைப்பது போல வாழ்வின் ஒவ்வொரு நிகழ்விலும் கவனம் வையுங்கள். வாழ்வில் கஷ்ட நஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யும். அது இயல்பானது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். எதை செய்தாலும் திருந்தச் செய்யுங்கள். அதுவே வாழ்வை அர்த்தமுள்ளதாக்கும். தக்க சமயத்தில் உதவி செய்பவனே சிறந்த தோழன். அவனுடைய நட்பை விட்டு விடுவது கூடாது. எதிர்க்கு கூட நல்லதை நினைப்பவனே நல்ல மனம் படைத்தவன். தோல்வியை கண்டு துவண்டு விடாதே. இன்றைய சாதனையாளர்கள் எல்லோரும் ஒரு நாள் தோல்வியை சந்தித்தவர்கள் தான். தோல்வியிடம் வழி கேட்டுதான் வந்து சேர முடியும் வெற்றியின் வாசப்படிக்கு. சோதனைகள் எல்லோருக்கும் தான் வரும். அதை வேதனையாக நினைப்பவர்கள் பலர், சாதனையாக்கி ஜெயிப்பவர்கள் சிலர். வாழ்க்கையின் கடினமான சூழ்நிலையில் தன்னம்பிக்கையை தவிர வேறு எந்த கைகளும் நம்மை தாங்கி பிடிப்பது இல்லை. அதிர்ஷ்டம் இருந்தால் மட்டும் போதாது. தன்னம்பிக்கையும் விட முயற்சியும் இருந்தால் மட்டுமே வெற்றி கனியை விரைவில் எட்ட முடியும். முயற்சி என்னும் படிக்கட்டில் ஏற மறுத்தால் வெற்றி என்னும் உச்சத்தை அடைய முடியாது. முயற்சி ஒன்றை மட்டும் கைவிடாதே. 1000 முறை தோற்றாலும் வெற்றி நிச்சயம். உனக்கென பாதையை நீயே தேர்ந்தெடு. காலம் வரை அதில் பயணிக்க போவது நீதான். ஒரு நாளில் பூத்த பூ அதே நாளில் மறையும். பூக்களிடம் கற்றுக்கொள்ள வேண்டும். வாழ்க்கையை எப்படி சிரித்து கொண்டு வாழ வேண்டும் என்று ரசித்து வாழ்ந்தால் தான் வாழ்க்கை. ரசனை இல்லாமல் வாழ்வது அடைக்கப்படாத சிறைச்சாலை. நேரம்
பார்த்து கொள்ளலாம் என்று நேரத்தை வீணடிப்பவனே உண்மையான முட்டாள். முட்களுக்கு நடுவேதான் வாழ்க்கை என்றாலும் வாடும் வரை சிரித்துக் கொண்டு இருக்கின்றன ரோஜா மலர்கள். வெற்றி பெற்றவர்கள் என்பது தோல்வி அடையாதவர்கள் அல்ல, தோல்வி அடைந்தாலும் முயற்சியை கைவிடாதவர்கள். தோல்வி என்பது மீண்டும் தொடங்குவதற்கான வாய்ப்பாகும். இந்த முறை மிகவும் புத்திசாலித்தனமாக உனக்கு ஒரு நிகழ்வு சவாலாக இல்லை எனில் அது உன்னை மாற்றக்கூடியது அல்ல. உனக்கான இடத்தை யாரும் பிடிப்பது இல்லை, நீதான் தவற விடுகிறாய். சொற்கள் வெறும் நீர்க்குமிழ்கள், ஆனால் செயல்கள் தான் தங்க துளிகள். உங்கள் குறைகளை நீங்களே அடையாளம் கண்டு கொள்வதுதான் வளர்ச்சியின் அடையாளம். நிலைமை மாறினால் மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்பது பொய். மகிழ்ச்சியாக இருந்தாலே நிலைமை மாறிவிடும் என்பதே உண்மை. கிடைக்காததை துரத்துவதும் கிடைத்ததை மதிக்காததும் தான் வாழ்க்கை. வாழ்க்கையில் தட்டி விட்டவர்களையும் தட்டி கொடுத்தவர்களையும் மறவாதே. உண்மையான வார்த்தைகள் எப்பொழுதும் அழகாக இருப்பது இல்லை, அழகான வார்த்தைகள் எப்பொழுதும் உண்மையாக இருப்பது இல்லை. எந்த உறவாக இருந்தாலும் எல்லைகள் அறிந்து கொண்டு தொல்லைகள் இல்லாமல் தொலைவாகவே இருந்தால் உறவுகள் எப்போதும் இனிக்கும். பலருக்கு நாம் எதிரியாக தெரிவது நம் கையில் இல்லை, ஆனால் அவர்களை எதிரியாக நினைக்காமல் இருக்கும் தன்மை நம் கையில் தான் இருக்கிறது. கடந்து போக கற்றுக்கொள்ள மாயமான இவ்வுலகில் எல்லா காயங்களுக்கு நியாயங்கள் தேடிக்கொண்டு இருந்தால் நிம்மதி இருக்காது. இருக்கும் வரை அன்பாய் இருப்போம், ஆறுதல் சொல்வோம், இருப்பதை பகிர்வோம் என்று மற்றவர்களுக்கு நாளை நமக்கு துரோகம் என்பது மிருகங்களிடம் இருக்கிறதா என்று தெரியவில்லை, ஆனால் மனித உருவத்தில் அலையும் பெரும்பாலான மிருகங்களிடம் இருக்கத்தான் செய்கிறது. பின்னால் இருந்து ஒருவனால் நீ விமர்சிக்கப்பட்டால் நினைத்துக்கொள், நீ அவனை விட ஏதோ ஒன்றில் முன்னால் இருக்கிறாய் என்று. மாற்றங்களை ஏற்றுக்கொள்பவரின் வாழ்வில் ஏற்றம் நிச்சயம். பிறருக்கு நம்பிக்கை துரோகம் செய்வது கொலை செய்வதற்கு சமம். தற்பெருமை பேசுவது தற்கொலை செய்து கொள்வதற்கு சமம். பசித்த வயிறு, பணமில்லாத வாழ்க்கை, பொய்யான உறவுகள், இவைகள் கற்றுத்தரும் பாடத்தை யாராலும் கற்றுத்தர முடியாது. உங்களை நிராகரித்த அதே இடத்தில் நிராகரிக்கவே முடியாத சக்தியாக வந்து நிற்பதுதான் உங்கள் வெற்றி. எங்கே நாம் அதிகம் காயப்படுகிறோமோ அங்கேதான் நம் வாழ்க்கையின் பாடம் தொடங்குகிறது. உனக்கும் வெற்றிக்கும் குறுக்கே நிற்பது உன்னால் முடியாது என்று உனக்கு நீயே சொல்லும் பொய்தான். போலியான உறவுகளுடன் பொய்யான வாழ்க்கை வாழ்வதை விட தனிமை ஒன்றும் கொடுமை அல்ல. வெற்றியோ தோல்வியோ எதுவாயினும் கடமையை செய்வோம். யார் பாராட்டினாலும் பாராட்ட விட்டாலும் கவலை வேண்டாம். நமது திறமையும் நேர்மையும் வெளியாகும் போது பகைவனும் மதிக்க தொடங்குவான். பல நேரமும் வாய்ப்பும் எல்லோருக்கும் எப்போதும் இருந்து கொண்டேதான் இருக்கின்றன. முயற்சி எடுப்பவர்கள் மட்டுமே தாங்கள் நினைத்ததை அடைகின்றனர். பிறர் முதுகுக்கு பின்னால் நாம் செய்ய வேண்டிய வேலையை தட்டி கொடுப்பது மட்டும்தான். உனக்கு நீ நல்லவனாக இருந்தால் போதும். மற்றவருக்கு நீ கெட்டவனாய் தெரிந்தால் அது உன் குற்றம் இல்லை. கண்ணின் பிழை என்றால் பிம்பமும் பிழையே. அது பார்க்கப்படுபவன் பிழை அல்ல, பார்ப்பவன் பிழை. எல்லாம் தெரியும் என்று குழப்பத்தோடு இருக்காதே. எதுவும் தெரியாது என்று தெளிவாக இரு. கடந்து செல். நடந்து முடிந்தது ஒரு சின்ன அத்தியாயம்தான். வெறும் பக்கத்தை மட்டும் திறப்பு, புத்தகத்தை மூடாதே. நீ விழும்போது முதலில் உதவி செய்பவன் ஏற்கனவே அந்த வலியை உணர்ந்தவனாக இருப்பான். தன்னை அதி புத்திசாலியாக எண்ணுவதே மனிதனிடம் உள்ள மிகப்பெரிய பலவீனம். எதிர்காலத்தில் என்ன நேருமோ என்று கணக்கு பார்த்து கொண்டே இருப்பவனால் எதையும் சாதிக்க முடியாது. முயன்ற செயல்களை செய்பவனே வாழ்க்கையில் வெற்றி பெறுவான். கடைசி நிமிடத்தில் கூட ஏதாவது அதிசயம் நடக்கலாம். அதனால் தன்னம்பிக்கையை மட்டும் இழக்காதே. சோகம் எனும் பறவைகள் உங்கள் தலைக்கு மேல் பறப்பதை தடுக்க இயலாது, ஆனால் உங்கள் தலையில் கூடு கட்டி வாழ்வதை தவிர்க்கலாம். தட்டி பறிப்பவர்களையும் தட்டி கொடுப்பவர்களையும் அடையாளம் கண்டால் போதும், வாழ்க்கையை வென்றுவிடலாம். நம்பியவர்கள் கைவிடலாம், ஆனால் உன் நம்பிக்கை கைவிடாதே. சில நேரங்களில் நீ எழுத போகும் தேர்வு விடை தெரியாத கேள்விகளுக்கு அல்ல, விடையில்லாத கேள்விகளுக்கு. அதில் நீ எழுதுவதே பதில். கைகளை கட்டிருக்கும் கயிறுதானே, அவிழ்ந்து விழாது, அதை அறுத்து வீசியேறி. அடுத்தவர்களின் தேவைக்காக வாழ்வதை விட அடுத்தவர்கள் தேடும்படி வாழ்.
தேடல் நிறைந்த பாதையில் தேவையற்றவைகள் குறுக்கிடத்தான் செய்யும். எல்லாவற்றையும் தாண்டி செல்ல வேண்டும் என்பதே உனக்கு விதிக்கப்பட்ட கடமை. சாதாரண வாழ்க்கையை வாழ உனக்கு அனுமதி இல்லை. பொழுதுபோக்கிய வாழ்வாய் கொண்டால் அனுதினமும் உனக்கு தொல்லை. எண்ணெயும் தண்ணீரும் திரவ பொருள் என்றாலும் இரண்டும் ஒன்றோடு ஒன்று கலக்காது, கலக்கவும் முடியாது. நிழலில் வாழ்பவர்கள் வாழட்டும், நீ நிஜத்தில் வாழ். இதயம் துடிக்கும் துடிப்பும் இமைகள் துடிக்கும் துடிப்பும் ஒன்றல்ல. உனக்காக துடிக்கும் இதயங்களும் உண்டு, தனக்காக நடிக்கும் இதயமற்றவர்களும் உண்டு. புரிந்து செயல்படு. உன் அறிவு உனக்கு அரியதாக இருந்தாலும் அதற்கு அறியாமையே மேல். சில விஷயங்களில் முட்டாளாயிரு. ஏனென்றால் சில நேரங்களில் உன் மனவலிக்கு காரணம் ஒரு சிலரை பற்றி நீ அறிந்து கொள்வது. நீ காற்று என்றால் கடந்து செல், நீர் என்றால் கரைத்து விட்டு செல், நிலம் என்றால் பொறுத்திரு, நெருப்பு என்றால் அணையாமல் காத்தீரு. கண்களை இமைகளுக்கு காத்தாலும் சில தூசிகள் விழத்தான் செய்யும். அதுபோலதான் உன் நம்பிக்கையும் சில தூசிகள் விழும். மனம் தளர்ந்து விடாதே. நாவை திருப்திப்படுத்த நீ உண்ணும் உணவு உன் சாவை நிச்சயப்படுத்தும். உன் வாழ்வில் அனைத்தும் உதிப்பதும் முதிர்வதும் உன் சிந்தனையில் மட்டுமே. சில ஏமாற்றங்கள் புதுவித மாற்றம் நிச்சயப்படுத்தவும். நிலையில்லாத வாழ்வில் நிலையில்லாத போது பிரச்சனைகள் மட்டுமே. அர்த்தமற்ற சீரிய சிந்தனை என்றாலும் அது உன் வாழ்வை சீர்குலைக்கும். எண்ணும் எண்ணங்களிலும் சிந்திக்கும் சிந்தனைகளிலும் கவனத்தோடு இரு. மற்றவர்கள் அவர்கள் காரியங்களில் தெளிவாகத்தான் இருக்கிறார்கள். இங்கு மாற வேண்டியது நீயே. உனது கட்டுப்பாட்டில் இல்லாத ஒன்றை குறித்து நீ யோசிக்கும் ஒவ்வொரு கணத்திலும் தவணை முறையில் உன் நிம்மதியும் அமைதியும் பறிபோகும். மாறாத எதுவும் வாழ்வில் உயர்வை காணாது. புரிந்து கொள்ளும் உறவுகளை விட்டு பிரியாதே. பிரிந்து சென்ற உறவுகளை என்றும் எண்ணி வருந்தாதே. குழம்பிய நீரும் மனமும் தெளிவடையும். காத்திருந்தால் அந்த தெளிவு பறிபோகும். தேவையற்றவர்களை எதிர்பார்த்திருந்தால் உன் தேடலும் உனக்கான தேவையிலும் தெளிவாயிரு. எது ஒன்றிற்காகவும் உன்னை அடமானம் வைக்காதே, பிறகு தன்மானம் இழப்பாய். வாழ்வில் சில நிகழ்வுகள் புரியாமல் இருந்தாலும் பிரச்சனைகளை புரிந்தாலும் பிரச்சனை. தேவைக்காக ஓடும் உலகத்தில் நீ தேடலுக்காக ஓடு. தேடும் போது எல்லாம் பிறருக்கு கிடைத்து விடாதீர்கள். பின்னர் அடிக்கடி உங்களை தொலைப்பார்கள். நம்மை காயப்படுத்தும் வாய்ப்பை பிறருக்கு நாமே கொடுத்துவிட்டு பிறகு கவலைப்படுவதில் எந்த நியாயமும் இல்லை. யாரையும் உங்களை காயப்படுத்த அனுமதிக்காதீர்கள். நமது வாழ்க்கையில் மறக்க வேண்டிய சில நாட்களும் உண்டு, மறந்துவிடக் கூடாது என ஏங்கும் சில நாட்களும் உண்டு. எது எப்படியாக இருந்தாலும் வாழ்ந்து விட்டு போ. நமது வாழ்க்கையில் நெருக்கடி வரும்போதெல்லாம் மனிதர்கள் மறந்து போகிறார்கள். வேடங்கள் தான் வெளியே வருகின்றன. எதிலும் நிறைவு காணாத மனம் கொண்டவர்களோடு உன்னால் வாழ முடியாது. அப்படிப்பட்டவர்களை உடன் வைத்து உன் வாழ்வை வீணாக்காதே. வஞ்சகத்தை நெஞ்சில் வைத்து பொய்யாக கொஞ்சி பேசும் போலி உறவுகள் நஞ்சுக்கு சமம். அப்படிப்பட்ட உறவுகளிடம் இருந்து தள்ளியே இருங்கள். உன் வாழ்வில் சிலர் உன்னை நேசிக்கவும் மாட்டார்கள், உன்னை விட்டு விலகவும் மாட்டார்கள். அப்படிப்பட்டவர்கள் அட்டை பூச்சிக்கு சமமானவர்கள். அவர்களை விட்டு விலகினால் தான் உனக்கு நிம்மதி கிடைக்கும். நீ வேண்டாம் என்று ஒருவர் உன்னை தூக்கி எறிந்தால் அவரை விட சிறந்த ஒருவரை அடைய முயற்சி எடு. அதற்கேற்ற விதத்தில் உன் தகுதிகளை வளர்த்துக்கொள். நீ இழந்தவற்றின் வழி உன் மனதை விட்டு போக வேண்டும் என்றால் இழந்தவர்களை விட பல மடங்கு அடைய முயற்சி எடு. அது ஒன்றே சிறந்த வழி. கடந்து போன சில நிகழ்வுகளில் சிக்கி சிக்கி தவிக்காதே. காலம் கடந்தால் அது வெறு குப்பைக்கு சமம் என்பதை விளங்கிக்கொள். எல்லோருக்கும் உன்னை பிடிக்க வேண்டும் என்றால் நீ பணமாகத்தான் இருக்க வேண்டும். அன்பை கேட்டு வாங்காதீர்கள். அக்கறையை சொல்லி பெறாதீர்கள். காதலை பிச்சை எடுக்காதீர்கள். இவையெல்லாம் கிடைக்காத இடத்தில் ஒரு நொடியும் இருக்காதீர்கள். எதையும் யாரிடமும் வற்புறுத்தி பெறாதீர்கள். வற்புறுத்தி பெறுபவர் என்றும் நிலைப்பது இல்லை. அது அன்பானாலும் சிலருக்கு நாம் மட்டுமல்ல, நம்முடைய அன்பும் தொல்லையாகத்தான் தெரியும். பிரிந்து தொழையுங்கள். பேச விருப்பம் இல்லாதவர்களிடம் வழியே போய் நீங்கள் பேசாதீர்கள். அது யாராக இருந்தாலும் சரி. கடந்து போனது நினைத்து கவலைப்பட வேண்டாம் என்பதற்காகத்தான் நம்மை விட்டு சில விஷயங்கள் கடந்து போகின்றன.
நெருக்கமானவர்களிடம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். இவ்வுலகில் சிலருக்கு நீங்கள் முக்கியமில்லை என்பதை உணர்ந்து அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்வு சரியாகும். நீ வாழும் உலகில் உண்மைகளும் பொய்களும் கலந்தேதான் இருக்கும். ஒரு சமயத்தில் உனக்கு உண்மை என்று தெரிந்தது வேறொரு சமயத்தில் உனக்கு பொய்யாக தெரியும். அடுத்தவர் விரும்பியபடித்தான் வாழ வேண்டும் என்றால் பொய்யாகத்தான் பேச வேண்டும். அடுத்தவரின் விருப்பத்திற்கே நடக்க வேண்டும் என்றால் நடிக்கத்தான் வேண்டும். மனம் திறந்து பேசு. மனதில் பட்டதை எல்லாம் பேசாதே. சிலர் புரிந்து கொள்வார்கள், சிலர் பிரிந்து சென்று விடுவார்கள். சிலரது பிரிவு உன்னை வருந்தும், சிலரது பிரிவு உன்னை திருத்தும். நெருங்கிய சிலர் உனக்கு விரோதமானால் மனம் தளராதே. சில சமயம் மரத்தை வெட்டும் கோடாரியின் கைப்புடி இன்னொரு மரத்தால் தான் செய்யப்பட்டு இருக்கும். எவர் உங்களுக்கு தேவைப்பட மாட்டார்கள் என தெரிந்தும் அவரோடு தொடர்பில் இருக்கின்றீர்களோ அங்குதான் உண்மையான அன்பு வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. நீண்ட நேரம் யோசித்த பின் பேச தொடங்குங்கள். நீங்கள் அவமானப்பட மாட்டீர்கள். எத்தனை வருடங்கள் நீங்கள் ஒருவரோடு வாழ்ந்தாலும் அவரை உங்களால் முழுமையாக புரிந்து கொள்ளவே முடியாது. இந்த உலகில் நமக்கென யார் இருக்கின்றார்கள் என்று யோசிப்பதை விட நம்மை நம்பி யார் இருக்கின்றார்கள் என்று யோசியுங்கள். உங்கள் வாழ்க்கை மாறும். உனது வேதனை பலருக்கு வேடிக்கை. வெளியில் சொல்லாவிட்டாலும் பலருக்குள் உனக்குள் மகிழ்ச்சியை தரும். ஆகையால் எல்லோரிடமும் உனது வேதனையை கூறாதே. சிலரிடம் கெட்டவன் என்று பெயர் எடுத்து விடுங்கள். நல்லவன் என்ற பெயரை காப்பாற்றிக் கொள்ள நிறைய நடிக்க வேண்டியிருக்கும். கெஞ்சி கிடைக்க கூடாதது காதல், பிச்சை எடுக்க கூடாதது அன்பு, கேட்டு பெறக்கூடாதது மரியாதை, புரிய வைக்க கூடாதது உணர்வுகள். ஒருவன் உன்னை வீழ்த்தினால் வருத்தம் கொள்ளாதே. அவன் எப்படி உன்னை வீழ்த்தினான் என்று யோசி. அந்த யோசனைதான் உனக்கான வெற்றி பாதையை உருவாக்கும். ஒருவர் உங்களை எப்பொழுதும் குறை சொல்லிக் கொண்டிருந்தால் அமைதியாக இருங்கள். ஏனென்றால் பல ஆயிரம் ரூபாய் நோட்டுகளை விட சில்லறைகளுக்கு சத்தம் அதிகம்தான். நீ வாழ்வில் தடுமாறி விழுந்த போது உன்னை தாங்கி பிடித்தவர்களையும் மறக்காதே. அதை வேடிக்கை பார்த்தவர்களையும் மறக்காதே. இங்கே பேசும் பேச்சை விட மௌனத்தின் சத்தமே அதிக அதிர்வலைகளை உன் ஆழ்மனதில் ஏற்படுத்தும். வாழ்க்கை என்ற கண்ணாமூச்சி ஆட்டத்தில் கண்களை கட்டாமலேயே தேடிக் கொண்டிருக்கின்றோம் நம்மை நாமே. வாழ்வில் எது உன்னிடம் வந்தாலும் அது உனக்கானதாக இருந்தால் அதை ஏற்றுக்கொள். எது உன்னை விட்டு போனாலும் அது உனக்கு எதிராக இருந்தால் அதை விட்டுவிடு, மறந்துவிடு. நிம்மதி நிலைக்கும். இறைவனின் துணையும் நல்ல எண்ணங்களும் உனக்குள் இருக்கும் வரை யாராலும் உன்னை எதுவும் செய்துவிட முடியாது. பூவாக இருக்காதீர்கள், முட்களாக இருங்கள். காரணம், முட்கள் மட்டும்தான் தன்னை காலில் மிதித்தவனை கையில் எடுக்கச் செய்கின்றது. உங்களுக்கு உணர முடியாத சந்தோஷத்தை கொடுப்பதும் சொல்ல முடியாத வழியை கொடுப்பதும் உங்கள் மனதிற்கு பிடித்தவர்களாகத்தான் இருப்பார்கள். நிராகரிக்கப்படும் இடத்தில் கோபத்தை காட்டுவதை விட சிரித்த முகத்தை காட்டுவதே மிகச் சிறந்த பதிலடி. நீங்கள் ஒருவரை அதிகம் நேசிக்கிறீர்கள் என்பதற்காக அவரிடம் உங்களை பற்றிய அனைத்து ரகசியங்களையும் சொல்லிவிடாதீர்கள். இறுதி வரை யாரும் உடன் இருப்பார்கள் என்று சொல்லிவிட முடியாது. நம் சிரிப்பில் மறைந்திருக்கும் வழிகளை கண்டு பிடிப்பவர்களே நமக்கான உண்மையான உறவுகளாக இருப்பார்கள். வாழ்வில் யாரின் அன்பிற்காகவும் அழாதீர்கள். உங்கள் மீது அன்பாய் இருப்பவர்களை அளவைக்காதீர்கள். அவர்கள் தாங்க மாட்டார்கள், நீங்களும் தாங்கிக்க மாட்டீர்கள். உன் மதிப்பு தெரியாதவர்களிடத்தில் உன் அழைப்பும் அர்ப்பணிப்பும் அங்கீகரிக்கப்படாது. உன் மதிப்பு தெரியாத இடத்தில் உன் உழைப்பும் அர்ப்பணிப்பும் அங்கீகரிக்கப்படாது. தன்னால் முடியும் என்ற நம்பிக்கை உள்ளவனால் மட்டுமே வெற்றி பெற முடியும். பிரச்சனைகளை கண்டு மிரண்டு விடாதீர்கள். முதலில் தாங்க முடியாததாக தோன்றும், பின்னர் பரவாயில்லை போல இருக்கும். கடந்து விட முடியும் என்ற நம்பிக்கை வரும். இறுதியில் இதற்காகவா வருந்தினோம் என்று மனம் லேசாகிவிடும். வாழ்க்கையில் பிரச்சனைகள் என்பது மனிதனுக்கு இவ்வளவுதான். மலை போல வந்து பனி போல விலகிவிடும். மனம் நினைத்தால் மலையை கூட புரட்டி விடலாம், நினைக்காவிட்டால் ஒரு புத்தகத்தை கூட புரட்ட முடியாது. உங்களின் தோல்வி எங்கே தொடங்குகிறது தெரியுமா? பிரச்சனைகள் வரும்போது அல்ல, பிரச்சனைகளை கண்டு நீங்கள் பயந்து விலகும் போதுதான். உயரத்தான் நமக்கு மேலே எத்தனை பேர் உள்ளனர் என்பது தெரியும். எல்லாரை விடவும் உயர்ந்து விட்டோம் என்று ஒருபோதும் எண்ணி விடாதே. குடும்பத்தில் பொறுப்புகளும் சுமைகளும் அதிகரிக்கும் போது அலங்காரங்கள் ஒருபோதும் தேவைப்படுவதில்லை. இழந்ததை எண்ணி
எண்ணி வருந்திக் கொண்டே இருந்தால் இருப்பதையும் இழக்க நேரிடும். நீங்கள் இழந்தவற்றை மீண்டும் பெற வேண்டுமா? இல்லை, இருப்பதை எண்ணி மகிழ்ச்சியாக வாழ வேண்டுமாம். உங்கள் உழைப்பு நீங்கள் இழந்த அனைத்தையும் மீண்டும் உங்களிடமே கொண்டு வந்து சேர்க்கும். வருத்தம் கொள்ளாதே. உனக்காக படைக்கப்பட்ட அனைத்தும் நிச்சயம் உன்னை வந்து அடையும். விழுந்த அடிகளை படிகளாக நினைத்தால் எந்த உயரத்தையும் எளிதாக எட்டிவிடலாம். எல்லாம் தெரியும் என நினைக்கும் அறிவாளிகள் அதை இன்னொருடம் இருந்துதான் கற்றுக்கொண்டோம் என்பதை மறந்து முட்டலாகி விடுகின்றன. கடந்த காலத்தை மாற்றவோ மறைக்கவோ திருத்தி அமைக்கவும் முடியாது. ஆனால் உன்னுடைய எதிர்காலத்தை நீயே வடிவமைத்துக் கொள்ள முடியும். உன்னால் முடியவில்லை என்றால் பின்வாங்காதே. அதனை சவாலாக எடுத்துக்கொண்டு முடித்து காட்டு. கடமையை செய்தால் வெற்றி, கடமைக்கு செய்தால் தோல்வி. தோல்விகளால் அடிபட்டால் உடனே எழுந்துவிடு. இல்லை என்றால் இந்த உலகம் உன்னை புதைத்து விடும். நீ விரும்பிய ஒன்று உன்னை விட்டு விலகிச் சென்றால் உன் தகுதிகளை வளர்த்துக்கொள். விலகிச் சென்றது உன்னை தேடி வரும். நாம் ஓட வேண்டிய தூரத்தை நாம் தான் முடிவு செய்ய வேண்டுமே தவிர எதிரி அல்ல. அப்போதுதான் நம்மால் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்க முடியும். எவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் ஒரு பூ பூக்கத்தான் செய்கிறது. உங்களுடைய மகிழ்ச்சியை எதற்காகவும் விட்டுக் கொடுக்காதீர்கள். காலம் உங்களை தகுதியானவராக கருதினால் அதுவே உங்களை வழிநடத்தும். கலங்காதீர்கள். ஒவ்வொன்றுமே நன்றாக பார்க்க அதற்கான இடைவெளிகள் வேண்டும். சில சமயம் காலத்தின் இடைவெளி, சில சமயம் தூரத்தின் இடைவெளி. காலம் கடந்த பின் துன்பங்கள் அவற்றின் கூர்மையை இழந்து விடுகின்றன. இங்கு யாருக்கும் எந்த துன்பமும் நிரந்தரமில்லை. உலகினில் கடைசி மனிதர் இருக்கும் வரை இங்கு யாரும் அனாதை இல்லை. எதற்கும் மனம் தளராதீர்கள். வாழ்க்கையை நேசிக்க எதையாவது ஒன்றை பற்றி கொள்ளுங்கள். அப்போதுதான் உன் வாழ்வில் இருக்கக்கூடிய சுவாரஸ்யங்கள் உனக்கு விளக்க ஆரம்பிக்கும். சிலர் நம்மை காயப்படுத்தும் போது வராத வழி அவர்கள் நியாயப்படுத்தும் போது வந்து விடுகிறது. மனசாட்சியை மதிக்க தெரியாதவன் யாருக்கும் உண்மையாக இருக்க மாட்டான். சிலரிடம் உண்மையை எதிர்பார்க்காதீர்கள். போதும் என்று நினைவுடனும் முடியாமல், இன்னும் தேவை என்று தொடர்ந்து செல்ல வழியும் தெரியாமல் தவிக்கின்றது சிலரின் வாழ்க்கை. நமக்கானவர்கள் என்று யாரையும் எண்ணாதீர்கள். இங்கு அனைவரும் தனக்கானவர்களே. ஒருவர் பார்வைக்கு குப்பையாக தெரியும் நீங்கள் மற்றொருவர் பார்வைக்கு புதையலாக தெரியலாம். காத்திருங்கள். சரியான நபர் வரும் வரை. வெறும் பணத்தை மட்டுமல்ல, பணத்துடன் நல்ல மனிதர்களையும் சேமித்து வையுங்கள். நீ விரும்பாத துன்பம் உனக்கு வரும் பொழுது நீ விரும்பிய இன்பம் உன்னை தேடி வரும். நம்பிக்கையை இழக்காதே. பற்று வைப்பதை விட பற்ற வைப்பதே சில உறவுகள் செய்யும் உன்னத வேலை. அப்படிப்பட்ட உறவுகளை உதறி தள்ளுங்கள். தேவைதான் என்றாலும் சிலரை தேடி போவது இல்லை என்பதில் இருக்கின்றது உங்களின் வைராக்கியம். சில பேர் நமக்காக நிறைய செய்வார்கள், ஆனால் ஒன்றும் செய்யாதது போல் இருப்பார்கள். அந்த அன்பை என்னை விலை கொடுத்தாலும் வாங்க முடியாது. அப்படிப்பட்ட அன்பை ஒருபோதும் இழந்து விடாதீர்கள். பிரிந்து சென்றால் புரிந்து கொள்ள முடியாது, புரிந்து கொண்டால் பிரிந்து செல்ல முடியாது. அதுதான் உண்மையான அன்பு. பணமில்லாத நேரத்தில் அவர்களை தாங்கி பிடிப்பார்கள். என்ன நடந்தாலும் ஏற்றுக்கொள்ள தயார் என்று உன் பயணத்தை தொடங்கு. அப்போதுதான் வாய்ப்புகள் உன்னை தேடி வரும். ஒருவருடைய வெற்றிக்கு முன்னால் வேண்டுமானால் பரிசும் பாராட்டும் இருக்கலாம், ஆனால் அவனுக்கு பின்னால் நாங்கள் தான் இருக்கின்றோம். அவமானம், நிராகரிப்பு, தோல்வி, துரோகம், அவமானம் இவற்றிற்கு பிறகும் வாழ்ந்து காட்டுவதே ஆகச் சிறந்த பழிவாங்குதல். உங்களை நிராகரித்த அதே இடத்தில் நிராகரிக்கவே முடியாத சக்தியாக வந்து நிற்பதுதான் உங்கள் வெற்றி. ஒவ்வொரு சிறிய மாற்றமும் பெரிய வெற்றியின் ஒரு பகுதியாகும். போராடு. இவனால் இதை செய்ய முடியாது என்று சொன்னவர்கள் இதை எப்படி செய்தாய் என சொல்லும் வரை போராடி தோற்றுப்பார். உன்னை ஜெயித்தவனும் உன்னை மறக்க மாட்டான். ஆண் இல்லாமல் ஒரு பெண்ணால் வாழ முடியும். ஏனெனில் பெண்ணுக்கு தன்னம்பிக்கை அதிகம். பெண் இல்லாமல் ஒரு ஆணால் வாழவே முடியாது. ஏனெனில் ஆணின் தன்னம்பிக்கையே பெண்தான். வாழ்க்கை துணை சரியில்லை என்பது உலகம் பெரிய குறையாக சொல்லாது. சிலருக்கு துணையே இல்லாத வாழ்க்கை வாழும் போது உலகம் சொல்லும் குறைக்கு வலிக்காத இதயங்களே இருக்க முடியாது. துணை என்பது என்னோடு நிற்பவன் அல்ல, எனக்காக வாழ்க்கை முழுவதும் நிற்பவன். என் மீது தவறே இருந்தாலும் என்னை பிறரிடம் விட்டு கொடுக்காமல் நிற்பவன்.
வேஷத்துக்கு கிடைக்கும் மதிப்பு கூட பாசத்துக்கு கிடைப்பது இல்லை. கடந்து போக கற்றுக்கொள். இந்த மாயமான உலகில் காயங்களுக்கு நியாயங்கள் தேடாமல் நல்லவனிடம் கண்ட ஒரு தவறுக்காக அவனை விட்டு விலகாதே. தீயவனிடம் கண்ட ஒரு நற்செயலுக்காக அவனுடன் சேராதே. விழும் வரை வேடிக்கை பார்த்துவிட்டு விழுந்த பிறகு வேதனையை விசாரிக்கும் உலகம். பாடுகளின் வேதனை மத்தியில் நீங்கள் கற்ற அனுபவங்களை வீணாக்காதீர்கள். எல்லா வழிகளையும் தாங்க துணிந்து விட்டால் சந்தோஷமாக இருப்பதாக நடிப்பதை தவிர வேறு வழி இல்லை. சோகம் என்னவென்றால் துரோகம் உங்கள் எதிரிடம் இருந்து ஒருபோதும் வருவது இல்லை என்பதே. ஒரு நல்ல மனிதனை ஏமாற்றுவது வைரத்தை தூக்கி எறிந்துவிட்டு பாறையை எடுப்பது போன்றது. மன்னித்து விடுங்கள் உங்களை ஏமாற்றியவர்களை. ஆனால் மறந்து கூட நம்பி விடாதீர்கள் மறுபடியும் அவர்களை. யாரை எங்கே வைக்க வேண்டும் என்பதில் தெளிவாயிருங்கள். இல்லையெனில் நீங்கள் இருக்க வேண்டிய இடத்தில் இருக்க மாட்டீர்கள். ஒருவரை நீ ஏமாற்றும் போது ஏமாறுகிறவரை ஒரு நிமிடம் நினைத்துப்பார். உன்னை அவர் நம்புவதால் தான் ஏமாறுகிறார் என்பதை மறவாதே. நிராகரிப்புகளால் நீ சிதைந்து விடவில்லை. பக்குவப்பட்ட உள்ளத்தை பரிசாக பெறுகிறாய். ஆதலால் பெருமைப்படு. நிராகரிப்புகளால் நீ வழி கொள்ளவில்லை. பிறரை வலிக்க செய்ய கூடாது என்பதை உணர்கிறாய். ஆதலால் பெருமைப்படு. யாரோ ஒருவரின் நிராகரிப்பு நம்மை நாமே மீள் தூக்கி பார்க்கவும் சட்டென சுதாகரிக்கவும் ரோஷத்தை கொஞ்சம் உரசி பார்க்கவும் உதவும். உன்னை நிராகரித்தவர்களை உன்னுடன் பேச காத்திருக்கும் நிலையை உருவாக்கு. அதுவும் ஒரு வகை வெற்றிதான். வெட்டப்பட்டது மரத்தை மட்டுமே, அதன் தன்னம்பிக்கையே அல்ல. நிராகரிப்பு எப்படியும் வரட்டுமே, உந்தன் திறமைகளை காட்டு மெல்ல. நிராகரிப்பு எவ்வளவு பெரிய வலி, அவமானம் என்பது அடுத்தவர்கள் நம்மை நிராகரிக்கும் போதுதான் புரிய வரும். உங்களை யாராவது நிராகரித்தால் கவலைப்படாதீர்கள். பெரும்பாலும் மக்கள் விலை உயர்ந்தவைகளைத்தான் வாங்க இயலாமல் நிராகரிக்கின்றன. நிராகரிப்பை கண்டு மனம் தளராதே. ஏனெனில் தரத்திற்கும் திறமைக்கும் விரைவில் அங்கீகாரமோ மதிப்போ கிடைப்பது இல்லை. நிச்சயமில்லாத வாழ்வில் நிரந்தரமில்லாதவைதான் நிராகரிப்போம். தோல்வி என்பது நமது பலவீனத்தை காட்டதன்று, நம் பலத்தை ஊட்ட வந்ததாகும். வெற்றியை விட தோல்விக்கு பலம் அதிகம். வெற்றி சிந்தித்து மகிழ வைக்கும், தோல்வி சிந்தித்து வாழ வைக்கும். உண்மைகள் எப்போதும் நிராகரிக்கப்படும், வெறுக்கப்படும், ஒதுக்கப்படும், மறைக்கப்படும். ஆனால் நிச்சயம் ஒரு நாள் வெளிப்படும். தனியாக பறக்கும் பறவைகளுக்கு வலிமை அதிகம். உயிரே போகும் நிலை வந்தாலும் நம்பிக்கையை மட்டும் இழக்காதே. இழந்தவர்களை மீண்டும் கொண்டு வரும் ஆற்றல் அது ஒன்றுக்கு மட்டும்தான் உண்டு. ஏமாற்றம் ஏற்படும் வேளையில் ஏமாற்றி விட்டார்கள் என அவர்களை குறை கூறுவதை விட ஏமாற்றப்படும் அளவுக்கு முட்டாளாய் இருந்து விட்டோமே என எண்ணுங்கள். மீண்டும் ஏமாறாமல் இருக்கலாம். அதிர்ஷ்டம் பல நேரங்களில் நம் விரலை பிடிக்க மறுக்கலாம். ஆனால் முயற்சியை மட்டும் நீ கைவிட்டு விடாதே. நம்பிக்கை துரோகம் என்பது தகுதியற்ற ஒருவனை நம்பியதற்காக தரப்படும் குறைந்தபட்ச ஆயுள் தண்டனை. உண்மையாக இருப்பவர்களுக்கு உண்மையாக இருந்து விடுங்கள். ஒருபோதும் நடித்து விடாதீர்கள். நம்புவது குற்றம் என்றால் நம்ப வைப்பது மிகப்பெரிய குற்றம். வாழ்க்கை கற்றுக் கொடுப்பது இதைதான். வெறுப்பவர்களை தேடாதே, விரும்பியவர்களை வெறுக்காதே. ஒருத்தருக்கு உண்மையாக இருக்க இன்னொருத்தருக்கு துரோகம் செய்வதை அன்பென்று சொல்லாதீர்கள். தடிக்கு விழும்போது தூக்கிவிட யாரும் வரவில்லை என்றாலும் நிமிர்ந்து நடக்கும் போது தடுக்கிவிட யாராவது ஒருவராது வருவர். கவனமாக இருங்கள். வாழ்க்கை அடுத்த நொடியில் 1000 ஆச்சரியங்களை ஒளித்து வைத்திருக்கிறது. சிலவற்றை சந்தோஷங்களாக, சிலவற்றை கஷ்டங்களாக. தனிமையின் அழுகை காரணம் தெரியாத சோகம். நலமா என்று கேட்டால் பொட்டிவிட தயாராக இருக்கும் கண்ணீர். சொல்லவும் முடியாமல் சொல்லவும் தெரியாமல் சில கவலை. இதுதான் பல பெண்களின் வாழ்க்கை. இங்கு சோகம் என்பது கண்ணீரில் மட்டும் மறைந்திருக்காது. வாய்விட்டு சிரிக்கும் பலரின் பொய்யான சிரிப்புக்கு பின்னாலும் மறைந்திருக்கும். வாழ்க்கை என்பது ஒரு ரயில் பயணம் மாதிரி. நிறைய நிறுத்தங்கள், நிறைய வழித்தட மாற்றங்கள், விதவிதமான மனிதர்களுடன் பயணங்கள், சில நேரம் விபத்துக்கள் கூட. அனைத்தையும் ரசித்துக் கொண்டே பயணிக்க கற்றுக்கொள்வோம். வாழ்விலும் கூட
சில நேரங்களில் நாம் எடுக்கும் தவறான முடிவுகள் நம்மை சரியான பாதையில் செல்ல கற்றுக் கொடுக்கின்றன. பாடுகளின் வேதனை மத்தியில் நீங்கள் கற்ற பாடங்களை, அனுபவங்களை வீணாக்காதீர்கள். எல்லா வழிகளையும் தாங்க துணிந்து விட்டால் சந்தோஷமாக இருப்பதாக நடிப்பதை தவிர வேறு வழி இல்லை. இதுவரை வாழ்ந்த வாழ்க்கை அழிக்கவும் முடியாது, இனி வாழப்போகும் வாழ்வை அறியவும் முடியாது. கற்றுக்கொண்ட பாடங்கள் தான் கடக்க உதவுகிறது. உன் இளமையை தலைகீழாக மாற்ற உன்னை படைத்தவனுக்கு ஒரே ஒரு நொடி போதும். இருப்பினும் உன்னை கலங்க வைப்பது வாழ்க்கையின் பாடங்களை புரிய வைக்கவே. 1000 தடவை சரியாக செய்திருந்தாலும் ஒரு தவறை வைத்தே எடை போடுவது மனித இயல்பு. உன் மீது பொறாமை கொண்டு உனக்கு விரோதமாய் பேசுகிற மனிதர்கள் மத்தியில் நீ வாழலாம். நீ சோர்ந்து போகாதே, கடவுள் உன்னை பார்த்துக் கொள்வார். உன் வாழ்க்கை தரத்தை உயர்த்த ஒரு அடி முன் செல். பிறரை பார்த்து பொறாமை கொள்ளாதே. யார் என்ன சொல்வார்களோ என்று நினைக்கும் ஒவ்வொரு நொடியும் நீ இழந்து கொண்டிருக்கின்றாய் ஓர் அழகான வாழ்க்கையை.